உறுப்பினர் பேசுகிறார். எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை இருக்கிறது என்பது தெளிவாக சொன்னால் அதை விளக்க சொல்ல முடியும். பொத்தாம் மதமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருக்கிறது, எங்க மதமாக இருக்கு சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துல நடந்தது என்பது உண்மைதான், நான் மறுக்கல. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கு பிரதமர் கூட இதுவரை சென்று பார்க்கவில்லை என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அங்க என்ன நடவடிக்கை நான் கேட்கிறேன். இங்கு மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் பிரபான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவோடு சொல்றேன். நேஷனலோட ஒப்பீடு செய்ய வேண்டும் என்று பேசினார் வானதி சீனிவாசன் அவர்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாராட்டுக்கு நன்றி. இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு குரலை கொடுத்துட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். அதற்காக வெளியில வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அது நீங்கள் உரிமையோடு அதற்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.